அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுகர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஆர் மாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா? டென்சிட்டிக்கான ஃபார்முலா மாஸ் பர் வால்யூம். ஓகேங்களா? மாஸ் பர் வால்யூம். மாஸ் பர் வால்யூம் யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஏன்னா மாசுக்கு கிலோகிராம், வால்யூமுக்கு மீட்டர் கியூப். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml பவர் -3. ஓகேங்களா? ஏன்னா கிலோகிராம்ங்கிறது m, மீட்டர் கியூபுக்கு டிவைட் பை எல் கியூப். எல் கியூப் மேலே போகும்போது ml பவர் -3. செகண்ட், ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி. வெயிட் பர் வால்யூம். ஓகேங்களா? வெயிட் பர் வால்யூம். வெயிட் என்ன சொல்லலாம்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்னு சொல்லலாம், டிவைட் பை வால்யூம். அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி பை வால்யூம்னு சொல்லலாம். ஓகேவா? மாஸ் பர் வால்யூம் என்ன சொல்லலாம்? டென்சிட்டின்னு சொல்லலாம். அப்போ டென்சிட்டிக்கு ரோ ஜி. ஓகேங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி. யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் கியூப் ஆர் கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர்டு. டைமென்ஷன் ml பவர் -2 t பவர் -2. யூனிட் கேட்கலாம், டைமென்ஷன்ஸ் கேட்கலாம், ஃபார்முலா கேட்கலாம். அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆர் வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் டிவைட் பை டென்சிட்டி ஆர் வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது யூனிட்லெஸ். ஏன்னா மேலேயே டென்சிட்டி, கீழே டென்சிட்டி, அதனால நோ யூனிட். யூனிட் இல்லாட்டி டைமென்ஷனும் இருக்காது. அப்போ நோ டைமென்ஷன். ஓகேங்களா? ஒரு லிக்யூடோட வெயிட் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா S இன்ட்டு 1000 இன்ட்டு 9.81 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? டென்சிட்டின்னு சொல்லும்போது S இன்ட்டு 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1/ρ. அது இன்வர்ஸ் ஆஃப் டென்சிட்டி. ஓகே, டென்சிட்டியோட தலைகீழி தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் பர் மாஸ். யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் கிலோகிராம். யூனிட் பார்த்தீங்கன்னா m பவர் -1 எல் கியூப். பல்க் மாடல்ஸ் தான் கேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈக்குவல் டு -dp டிவைட் பை dv பை v. ஓகேங்களா? மாடல்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரெஷர் சேஞ்ச் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. இந்த வியை மேலே கொண்டு போய் -dpv டிவைட் பை dv. பல்க் மாடல்ஸ்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சேஞ்ச் இன் ப்ரெஷரை dbன்னு சொல்கிறாங்க. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். இந்த v மேலே போய் தான் dp டாட் வால்யூம் டிவைட் பை dv. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பல்க் மாடல்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. இதுக்கான டைமென்ஷன் ml பவர் -1 t பவர் -2. அடுத்து கம்ப்ரசபிலிட்டி. கம்ப்ரசபிலிட்டிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் பல்க் மாடல்ஸ். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு பை நியூட்டன். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா m பவர் -1 l t பவர் ஸ்கொயர். சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மான்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா? அதுக்கு f பை எல். ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, இது லென்த்து. ஓகே, எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர். சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா டைம் பை சென்டிமீட்டர். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா mt பவர் -2. அடுத்து வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா டைம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml பவர் -1 t பவர் -2. அடுத்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா டவு
tau directly proportional to du by dy. ஓகேங்களா, the du by dy nothing but velocity gradient. ஓகேங்களா, இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கோஎஃபிஷியன்ட் சேர்க்குறாங்க. tau is equal to mu du by dy. ஓகேங்களா, வேற மாதிரி இப்படி எழுதலாம்னா d deta by dt. இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுங்க கேட்பாங்க. tau equal to mu du by dy or tau equal to mu d theta by dt. du by dy இது என்ன சொல்றாங்கன்னா velocity gradient னு சொல்றாங்க. d theta by dt rate of shear strain or shear deformation அப்படின்னு சொல்றாங்க. mu nothing but dynamic velocity viscosity. mu nothing but the coefficient mu வந்து dynamic viscosity. dynamic viscosity க்கான ஃபார்முலா சேம் இதே ஃபார்முலா தான் பண்றாங்க. tau is equal to mu du by dy. அப்ப mu வேணும்னா tau divided by du by dy. இந்த du ஓகேங்களா, இதெல்லாம் கொண்டு வராங்க. mu is equal to tau dy by du. இதான் டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா, விஸ்காசிட்டி ஆஃப் fluid is measured by viscometer. ஓகேங்களா, விஸ்கோமீட்டர் வச்சு தான் விஸ்காசிட்டியை மெஷர் பண்றாங்க. இட் இஸ் மெஷர் ஒன்லி ஆன் ஃப்ளோ கண்டிஷன். ஓகேவா, ஃப்ளோ கண்டிஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் விஸ்காசிட்டியை மெஷர் பண்ண முடியும். விஸ்கோமீட்டரை யூஸ் பண்றாங்க. விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் இஸ் வேரியிங் கண்டிஷன் இஸ் மெஷர்டு பை ரெஹோமீட்டர். ஓகேங்களா, விஸ்காசிட்டி மெஷர் பண்ற அனதர் எக்யூப்மெண்ட் பேர் ரெஹோமீட்டர். ஓகேங்களா, ரெஹோமீட்டர். Seybold, Redwood and Younger device used to measure kinematic viscosity of fluid. இத கொஞ்சம் devices, இந்த device எல்லாம் யூஸ் பண்ணி kinematic viscosity மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா, டைனமிக் விஸ்காசிட்டி கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ரெண்டுமே டிஃபரெண்ட். ஓகேங்களா, நார்மலா விஸ்காசிட்டியை மெஷர் பண்றது விஸ்கோமீட்டர். டைனமிக் விஸ்காசிட்டியை காமனா கேட்டாலும் விஸ்கோமீட்டர். கைனமெட்டிக் விஸ்காசிட்டின்னு கேட்டாங்கன்னா Seybold, Redwood and Younger devices. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, mu water equal to 55 times of a mu air. ஓகேவா, mu nothing but dynamic viscosity. Dynamic viscosity of water equal to 55 times of dynamic viscosity of air. ஓகேங்களா, 55 times at 20 degree Celsius. For liquid ல temperature increase ஆச்சுனா டைனமிக் விஸ்காசிட்டி குறையும். ஓகேங்களா, பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சுனா டைனமிக் விஸ்காசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா, ஃபார் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெம்பரேச்சர் அதிகமாச்சுனா டைனமிக் விஸ்காசிட்டி அதிகமாகும். பிரஷர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப பிரஷர் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தான். லிக்விட்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்காசிட்டி குறையும். கேஸஸ்ல டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா விஸ்காசிட்டி அதிகமாகும். நான் காமனா எங்கெல்லாம் விஸ்காசிட்டின்னு சொல்றேனோ அது எல்லாமே டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகேங்களா, அடுத்து யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி. யூனிட்ல கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் செகண்ட். ஏன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்ன சொல்லலாம்னா பாஸ்கல்னு சொல்லலாம், பாஸ்கல். ஓகேங்களா, அடுத்து சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா டைம் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். எம்கேஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, 1 பைஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். சின்ன ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியம். 1 பைஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு சென்டிபைஸ் 1 சென்டிபைசஸ் ஈக்குவல் டு 10⁻⁻2 பைசஸ். ஏன்னா சென்டினா 10⁻2 கன்வர்ஷன் பண்ணும்போது மேலே போகும்போது -2 வந்துடும். 10⁻⁻2 பைசஸ். அடுத்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி நத்திங் பட் டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை மாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா முக்கியம். கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை மாஸ் டென்சிட்டி. ஓகேங்களா, இப்போ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் ஈக்குவல் டு 15.2
டைம்ஸ் ஆஃப் ஏ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ். மேலே 55 டைம்ஸ் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டரை வச்சு 55 டைம்ஸ் சொன்னாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஏரை வச்சு 15.2 டைம்ஸ் சொல்கிறாங்க. பார்த்துங்க. ஃபார் லிக்விடில் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி குறையுது. ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் கேஸஸில் பாருங்கள், டெம்பரேச்சர் அதிகமானால் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இங்கே மட்டும் ப்ரெஷர்னால வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டியில் கேஸ் ஸ்டேட்டஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னால வேரி ஆகுது. யூனிட் பாருங்க, கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஆர் ஸ்டோக்குன்னு சொல்றாங்க. ஸ்டோக். ஓகேங்களா, 1 ஸ்டோக் ஈக்குவல் டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஆர் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு சொல்றாங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஈக்குவல் டு 10⁻4 ஸ்டோக். ஓகேங்களா, பாருங்க, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, இது மேபி கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல. கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் தான் அதிகமாக இருக்கும். அடுத்த ப்ராப்பர்ட்டி சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால வருதுன்னா கோகசனால மட்டும்தான் வருது. கோகசன் ஒன்லி. ஓகேங்களா, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு கோகசன். சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த். ஓகேங்களா, ஃபோர்ஸ் பர் லென்த் ஆர் ஒர்க் டன் பை இன்க்ரீஸ் இன் ஏரியா. ஓகேங்களா, லிக்விட்ல பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். லிக்விட்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேசஸ்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் பிரஷர். ஓகேங்களா, இப்போ பிரஷர் நமக்கு கண்டுபிடிக்கிறோம். 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் டிராப்லெட், ரெண்டாவது பபுள், மூணாவது லிக்விட் ஜெட். இந்த 3 கண்டிஷன்ஸ் பாருங்க. டிராப்லெட்டா இருந்துச்சுன்னா பிரஷர் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. சிக்மா நத்திங் பட் சர்ஃபேஸ் டென்ஷன். பி ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைட் பை டி. ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஆர்ல மாற்றி சொல்லணும்னா, ஓகேங்களா, இப்போ டயா, இது டி வந்து டயா, ரேடியஸ்ல மாற்றி சொல்லணும்னா 2 சிக்மா பை ஆர். இதை மட்டும் நான் வச்சுங்க, இது ஈஸியாக மாற்றி. ஏன்னா டி ஈக்குவல் டு 2R. அவ்வளோதான். நமக்கு தெரியும் ஒரு சர்க்கிளில் ஃபுல்லாக சொல்கிறது என்னது, டயாமீட்டர். இது 6. ஓகேங்களா, அப்போ டி ஈக்குவல் டு 2R. அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். அப்போ டிராப்லெட்டாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. பபுள்ஸாக இருந்துச்சுன்னா 8 சிக்மா பை டி. 8 சிக்மா பை டி. இதே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜெட்டாக இருந்துச்சுன்னா 2 சிக்மா பை டி. அந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுருங்க. சின்ன சின்ன சம்மும் கேட்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் மெஷர்டு பை டென்சோமீட்டர். ஓகேங்களா, டென்சோமீட்டர் யூஸ் பண்ணி தான் சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டாக்லோமோமீட்டர், ஸ்டாக்டோமீட்டர், ஸ்டலகோமீட்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த ப்ராப்பர்ட்டி கேப்பிலரிட்டி. ஓகேங்களா, கேப்பிலரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போத் கோகசன் அண்ட் அட்கசன் 2 நாளையுமே வருது. ஓகேங்களா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்லி கோகசனால மட்டும் தான் வருது. கேப்பிலரிட்டி டியூ டு போத் கோகசன் அண்ட் அட்கசன். ஓகேங்களா, கேப்பிலரி டியூப்ல பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ தூரம் கேப்பிலர் ஆகி மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜிடி. ஓகேங்களா, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுருங்க. H is equal to 4 sigma cos theta divided by rho g d. இந்த rho g வந்து W is equal to ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம். W is equal to rho into g. அப்போ rho g க்கு பதிலாக W போட்டலாம். ஓகேவா, இது parallel plate இருந்துச்சுன்னா 2 sigma cos theta divided by rho g t. ஓகேங்களா, இது திக்னஸ், பிளேட்னால திக்னஸ், டியூப்னால டயா. இதே பிளேட் வச்சிங்கன்னா 2 sigma cos theta divided by rho g t. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கேப்பிலரி ரைஸ் ஆர் ஃபால் இன் லிக்விட்ல பார்த்தீங்கன்னா கேப்பிலரி ரைஸ்ல பார்த்தீங்கன்னா டீட்டா சுட் பி லெஸ் தென் 90 டிகிரி. ஓகேங்களா, 90 டிகிரிக்கு கீழே தான் டீட்டா இருக்கும். அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேப்பிலரி ரைஸ் நடக்கும். ஓகேங்களா, அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேப்பிலரி ரைஸ் நடக்கும்.
ஓகேங்களா. கொகசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கேபிலரி ஃபால் நடக்கும். இங்கே டீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 இருக்கும். ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக அந்த 130 பக்கத்தில் இருக்கும். 130 இருக்கும். இங்கே டீட்டா வந்து 90. ஓகேங்களா, பார்த்துங்க. கேபிலரி ரைஸ்னா அட்கசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கேபிலரி ஃபால்னா கொகசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துங்க. டீட்டா வந்து 0 டிகிரியா இருந்துச்சுன்னா பியூர் வாட்டர் அண்ட் கிளாஸ் டியூப். ஓகேங்களா. ஒரு பியூரான வாட்டரை வந்து ஒரு ஜார்ல எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் டியூப் வச்சுன்னா அது வந்து 0 டிகிரியா இருக்கும். இதே வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டு கிளாஸ் டியூப் வந்து 8 டிகிரி டீட்டா காட்டும். ஓகேங்களா. மெர்க்குரி எடுத்துக்கிட்டோம்னா 128 டிகிரி காட்டும். இதை நான் அப்ராக்சிமேட்டாக 130 சொன்னேன். 128 டிகிரி மெர்க்குரி காட்டும். கெரோசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 டிகிரி காட்டும். கான்டாக்ட் ஆங்கிள். ஓகேங்களா. நத்திங் பட் இந்த மாதிரி டியூப் வைக்கும்போது இந்த மாதிரி வாட்டர் மேலே வரும்ல, மேலே தான் இந்த மாதிரி ஒரு மேலே வந்து ஒரு மாதிரி சின்ன மெனிசஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோட ஆங்கிள் தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குங்களா, இந்த ஆங்கிள் தான் சொல்கிறாங்க கான்டாக்ட் ஆங்கிள். அடுத்து பாருங்க. கேபிலரி ஆக்சன் அக்யூர்ஸ் டியூ டு கம்பைன் எஃபெக்ட் ஆஃப் த அட்கசன், கோகசன் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். அட்கசன், கோகசன் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த மூணோட கம்பைன் எஃபெக்ட் தான் கேபிலரி ஆக்சன். ஓகேங்களா. அடுத்த டாபிக் டைப் ஆஃப் ஃப்ளூயிட். ஓகேங்களா. நிறைய டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூயிடே கிடையாது உலகத்துல. இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இருக்கு. ஐடியல் ஃப்ளூயிடுங்கிறது இட் இஸ் இன்கம்ப்ரசபிள் அண்ட் நோ விஸ்காசிட்டி. ஓகேங்களா. இன்கம்ப்ரசபிள் அண்ட் நோ விஸ்காசிட்டி. அடுத்து ரியல் ஃப்ளூயிடுன்னு பார்த்தீங்கன்னா இட் பொசஸ் விஸ்காசிட்டி. கண்டிப்பாக எந்த ஒரு ஃப்ளூயிடுக்குமே ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் விஸ்காசிட்டியாவது இருக்கும். ஓகேங்களா. ரியல் ஃப்ளூயிடுங்கிறது விஸ்காசிட்டி கண்டிப்பாக இருக்கும், கம்ப்ரசபிலிட்டி கண்டிப்பாக கம்ப்ரஸ் ஆகும். ஆனால் ஐடியல் ஃப்ளூயிட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் சிஎஸ்எஸ் இஸ் மோர் தென் ஈல்டு வேல்யூ அண்ட் சிஎஸ்எஸ். ஓகேங்களா. சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிடு. ஓகேங்களா. நியூட்டோனியன் ஃப்ளூயிடுங்கிறது பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். டவு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் du by dy. In this type of fluid, shear stress is directly proportional to rate of shear strain. ஓகேங்களா. Newtonian fluid does not changes with viscosity or with the rate of deformation or shear strain. ஓகேங்களா. டவ்வா பொறுத்து இருக்கும். ஓகேங்களா. வாட்டர், கெரோசின், பெட்ரோல், பென்சைன், எத்தனால் இது எல்லாமே நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா. நியூட்டோனியன் ஃப்ளூயிட். அடுத்து நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, நாட் டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு du by dy இருந்துச்சுன்னா இது நியூட்டோனியன் ஃப்ளூயிட். இதை ஃபாலோ பண்ணாட்டி நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா. இது டஸ் நாட் ஒபே நியூட்டன் லா. அவ்வளோதான். டஸ் நாட் ஒபே நியூட்டன் லா. ஓகே. நியூட்டன் லாவை ஒபே பண்ணாட்டி அது நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளட், டூத் பேஸ்ட், இது எல்லாமே நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். விஸ்காசிட்டி சேஞ்சஸ் வித் வெலாசிட்டி கிரேடியன்ட்டை பொறுத்து மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நோ ஸ்லிப் கண்டிஷன்ஸ் அட் ரிஜிட் பவுண்டரிஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஃப்ளோ ஆஃப் ஆல் நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா. ஸ்லிப் கண்டிஷன், நோ ஸ்லிப் கண்டிஷன், நோ ஸ்லிப் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. நோ ஸ்லிப் கண்டிஷன் அட் நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா. ஒரு நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நான் ஒரு பக்கம் வெலாசிட்டி கிரேடியன்ட் du by dy போட்டுக்கிட்டேன், இன்னொரு பக்கம் ஸ்பியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா. எக்ஸ் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி கிரேடியன்ட், ஒய் ஆக்சிஸ்ல ஸ்பியர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் டவ். ஓகேங்களா. இதில் பாருங்க டைரக்டாக இந்த மாதிரி ஒரு கரெக்டாக போகல. இப்போ டவ் அதிகமாக என்ன ஃபார்முலா தெரியும். டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு du by dy. ஓகேங்களா. அப்போ டவ் அதிகமாக du by dy அதிகமாகுது. இந்த கண்டிஷன் டவ் அதிகமாகுது, du by dy அதிகமாகுது, அடுத்து அதிகமாகுது. ஓகேவா. இதுக்கு பேர் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா. நியூட்டோனியன் ஃப்ளூயிட். ஓகேங்களா. இது அடுத்த கண்டிஷன் பாருங்க. இப்போ கொஞ்சம் மேலே ஏறி இந்த மாதிரி மாறுது. ஓகேங்களா. இதுக்கு பேர் நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட். நத்திங் பட் இது சூடோ பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃப் கொடுத்து ஏபிசிடின்னு கொடுத்து கீழே மேட்ச் கூட கேட்கலாம். இல்லாட்டி ஏன்னு கொடுத்து இல்லாட்டி எக்ஸ்னு கொடுத்து இந்த எக்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட்னு கேட்கலாம். இந்த டயக்ராம் நல்லா நாங்கள் வச்சுங்க. இங்கே இருக்குது சூடோ பாஸ்டிக். இதே கீழே போகிறது பார்த்தீங்கன்னா டைலட்டன்ட். ஓகேங்களா. இங்கே என்ன நடக்குதுன்னா சியர் வந்து தின்னிங் நடக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து சியர் வந்து திக்கனிங் நடக்குது. ஓகேங்களா. கீழே போகிறது டைலட்டன்ட் ஃப்ளூயிடு, இங்கே இருக்கிறது ஐடியல் ஃப்ளூயிடு. ஓகேங்களா. ஐடியல் ஃப்ளூயிடு. ஓகேங்களா. இது வந்து
இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைலட்டன்ட். ஓகேங்களா, டைலட்டன்ட். இந்த கிராஃப் நியூட்டோனியன் ஃப்ளூயிடு. ஓகேங்களா, இந்த கிராஃப் சூடோ பிளாஸ்டிக். சியர் வந்து தின்னிங் நடக்குது. ஒரு சர்டன் சிஎஸ்எஸோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம், ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சா கான்ஸ்டன்ட், அப்போ டவு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டியூ பை டிஒய் பிளஸ் சம் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் இது பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் இது வந்து பீட்டா. ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் வேரிங் நடக்குதுன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நேராக போகிறது ஐடியல் பிளாஸ்டிக் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி பிங்கம் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடு. இதே மேலே போகிறது திக்ஸோட்ராபிக்னு சொல்கிறாங்க, கீழே போகிறத ரெகோ பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்தீங்கன்னா ஐடியல் சாலிடு. ஓகேங்களா, சிஎஸ்எஸ் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து கிரேடியன்ட் சேஞ்சே நடக்காட்டி அது சாலிடு. ஓகேங்களா, ஐடியல் சாலிடு. இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம். அடுத்து டைப் ஆஃப் ஃப்ளூயிடு. ஓகேங்களா, டைப் ஆஃப் ஃப்ளூயிடு பார்த்தீங்கன்னா நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் இஸ் கால்டு பை ரெகாலஜி. ரெகாலஜிங்கிறது நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிடை பற்றி படிக்கக்கூடியதான் ரெகாலஜி. ஓகேங்களா, இட் இஸ் ஃபாலோ பவர்ஸ் லா. பவர்ஸ் லான்னு ஒரு லா இருக்கு, பவர்ஸ் லாவை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா, பவர்ஸ் லா. ஓகேங்களா, அடுத்து வந்து டைம் டிபெண்டன்ட். ஓகே, அதான் சூடோ பிளாஸ்டிக், டைலட்டன்ட், பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி மேலே டயக்ராமில் பார்த்தோம்ல சியர் தின்னிங். ஓகேங்களா, சூடோ பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா சியர் வந்து தின்னிங் ஃப்ளூயிடு. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பிளட்டு, மில்க், பாலிமர் சொல்யூஷன், சர்ப், ரப்பர் சொல்யூஷன், ஜெலட்டைன், நெயில் பெயிண்ட், பேப்பர் பல்ப், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூடோ பிளாஸ்டிக். இதில் வந்து பி வந்து 0. பிக்கு தான் சொன்னால வெர்டிக்கலாக வந்து அந்த சியர் வந்து ஒரு சர்டன் கான்ஸ்டன்ட், அது பி 0. அப்போ வந்து கண்டிப்பாக கீழே இருந்து ஆரம்பிக்கும், n லெஸ் தன் 1. ஓகேங்களா, அடுத்து டைலட்டன்ட் ஃப்ளூயிடுங்கிறது பார்த்தீங்கன்னா n கிரேட்டர் தன் 1, பி வந்து 0. சியர் திக்னிங், இங்கே திக்னிங் நடக்குது. குவிக் சாண்டு, சாச்சுரேஷன் சொல்யூஷன்ஸு, சுகர், ரிச் ஸ்டார்ச், பட்டர், இதெல்லாமே டைலட்டன்ட் ஃப்ளூயிட்ஸ். அடுத்து பிங்கம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுங்கிறது B does not equal to 0, some distance இருக்கும். It has some ideal initial strength beyond which deformation start. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட், சீவேஜ் ஸ்லட்ஜ், ட்ரில்லிங் மட், ஜெல், கிரீன், இதெல்லாமே பிங்கம் அண்ட் பிளாஸ்டிக்னு சொல்றாங்க. அடுத்து டைம் டிபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா திக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட், அது வந்து n less than 1 இருக்கும். B does not equal to 0. விஸ்காசிட்டி டிக்ரீசஸ் வித் அப்ளிகேஷன் ஆஃப் சியர். சியரை வந்து அப்ளை பண்ண விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக், கெச்சப், பிரிண்டர் இங்கு, எனாமல் பெயிண்ட், ஜெல்லி, இதெல்லாமே திக்ஸோட்ரோபி. எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரெகோபெக்டிக் ஃப்ளூயிடுங்கிறது பார்த்தீங்கன்னா B does not equal to 0, n greater than 1. விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ் வித் அப்ளிகேஷன் ஆஃப் சியர். ஓகேங்களா, சியர் அப்ளை பண்ண விஸ்காசிட்டி அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிப்சம் பேஸ்ட், பெண்டோனேட் ஸ்லரி, இதெல்லாமே ரெகோபெக்டிக் ஃப்ளூயிடு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து பயான்சி ஃபோர்ஸ்.